Hello all, hope you all are fine. Today we are going to see about reported speech. ஸோ ரிப்போர்ட்டட் ஸ்பீச் வந்து டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னு வந்து சொல்லலாம். ரிப்போர்ட்டட் ஸ்பீச் அப்படின்னு பார்க்கும்போது டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னா he said to him what can I do for him. ஸோ அது வந்து கோட்ஸ்குள்ளே கொடுத்துருப்பாங்க. ஸோ டைரக்ட்டுக்கும் இன்டைரக்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா டைரக்ட் ஸ்பீச்னால் ஒருத்தங்க பேசுனதை அவங்க எப்படி பேசுனாங்களோ அதை அப்படியே சொல்கிறது வந்து டைரக்ட் ஸ்பீச். ஸோ ஷீ செட் ஐ எம் ஏ டீச்சர், அவங்க ஐ எம் ஏ டீச்சர்னு சொன்னதை அது அவங்க யூஸ் பண்ண அதே ஐ எம் ஏ டீச்சருங்கிற வேர்டை கோட்ஸ்குள்ளே யூஸ் பண்ணுறது தான் வந்து டைரக்ட் ஸ்பீச். இதே இன்டைரக்ட் ஸ்பீச்னு வரும்போது அவங்க சொன்னதை இன்னொரு தேர்ட் பர்சன் வந்து சொல்கிற மாதிரி இருக்கும். ஷீ செட் தேட் ஷி வாஸ் ஏ டீச்சர், அவங்க சொன்னாங்க அவங்க ஒரு டீச்சர்னு. ஐ எம் ஏ டீச்சர்னு அவங்க சொன்னதை ஷி வாஸ் ஏ டீச்சர்னு சொல்லும்போது அதை இன்னொருத்தவங்க சொல்கிற மாதிரி சொல்கிறது வந்து இன்டைரக்ட் ஸ்பீச். ஸோ டைரெக்டாக அவங்க சொன்னதை அப்படியே சொன்னும்போது கோட்ஸ்குள்ளே யூஸ் பண்ணணும். இன்டைரக்டாக ஸ்பீச் அப்படிங்கும்போது அதை வந்து இன்னொரு தேர்ட் பர்சன் யூஸ் பண்ணுற மாதிரி கோட்ஸ்குள்ளே இல்லாமல் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ரிப்போர்ட்டட் ஸ்பீச் எழுதுகிற ஜென்ரல் சேஞ்சஸ் வந்து நிறைய இருக்குது. நவ் வந்தால் தென்னு மாற்றணும், டுடே வந்தால் தேட் டே, எஸ்டர்டே வந்தால் த டே பிஃபோர், லாஸ்ட் நைட் வந்தால் த நைட் பிஃபோர், லாஸ்ட் வீக் வந்தால் த வீக் பிஃபோர், டுமாரோ வந்தால் த நெக்ஸ்ட் டே, வில் வந்தால் வுட், கேன் வந்தால் குட், ஷேல் வந்தால் ஷுட்டு, மஸ்ட் வந்தால் ஹேட் டு, மே வந்தால் மைட். ஸோ இந்த ஜென்ரல் சேஞ்சஸ்லாம் டைரக்டில் இந்த வார்த்தைகள் வந்தால் இன்டைரக்டில் இந்த வார்த்தைகளாக மாற்றணும். தென் சேஞ்ச் ஆஃப் டென்ஸ். ஸோ டென்ஸையும் வந்து மாற்றணும். டைரக்ட் டு இன்டைரக்ட்டுக்கு மாற்றும் போது ப்ரெசன்ட் டென்ஸ் வந்தால் பாஸ்ட் டென்ஸுக்கு மாற்றணும், பாஸ்ட் டென்ஸ்க்கு வந்தால் பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டுக்கு மாற்றணும், ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் வந்தால் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் மாற்றணும், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் வந்தால் நோ சேஞ்ச் அதே பாஸ்ட் பெர்ஃபெக்ட் அப்படியே எழுதணும், ப்ரெசன்ட் கன்டினியூஸ் வந்தால் பாஸ்ட் கன்டினியூஸ் எழுதணும், பாஸ்ட் கன்டினியூஸ் வந்தால் பாஸ்ட். தென் மொத்தம் 4 கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். அசர்ட்டிவ் சென்டென்ஸ், இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ், இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் அண்ட் எக்ஸ்க்ளமேட்டிவ் சென்டென்ஸ். ஒரு டைப்புக்கும் சில ரூல்ஸ் இருக்குது டைரக்ட்லேருந்து இன்டைரக்டாக மாற்றும் போது. ஃபஸ்ட் அசர்ட்டிவ் சென்டென்ஸுக்கு பார்ப்போம். செட் வந்தால் செட்டுனே போடணும், செட் டு வந்தால் டோல்டுன்னு போடணும், கன்ஜெக்ஷன் தேட், கன்ஜெக்ஷன் மீன்ஸ் கனெக்டிங் வேர்ட்ஸ் வந்து தேட் யூஸ் பண்ணணும். தென் ரிமூவ் கமா அண்ட் கொஸ்டின் மார்க், மேக் வெர்பல் சேஞ்ச் அண்ட் ப்ரொனவுன் சேஞ்ச் அக்கார்டிங் டு த ஸ்பீக்கர் அண்ட் த லிசனர். ஸோ கமா கொஸ்டின் மார்க் ரிமூவ் பண்ணணும், வெர்பல் சேஞ்சஸ் பண்ணணும், அதாவது சேஞ்ச் ஆஃப் டென்ஸ் பண்ணணும், தென் ப்ரொனவுன் சேஞ்ச் பண்ணணும். ப்ரொனவுன் யார் ஸ்பீக்கர் யார் லிசனருங்கிற பொறுத்து சேஞ்ச் பண்ணணும். எக்ஸாம்பிள், he said I can swim, he said that he could swim, she said I am writing a story, she said that she was writing a story. ஸோ I am writing வந்து was writing மாதிரி இருக்குது. Then she said to them I shall give you a test, she told them that she would give them a test. So then செகண்ட் டைப் இன்ட்ராகேட்டிவ் வரும்னு அப்படின்னா கொஸ்டின் சென்டென்ஸ். ஸோ கொஸ்டின் சென்டென்ஸ் அப்படிங்கிறதுனால செட்டு வந்தால் ஆஸ்க்டுன்னு மாற்றணும், செட் வந்தாலும் ஆஸ்க்டுன்னு மாற்றணும். சிலர் என்ன செய்வீங்கன்னா செட்டுக்கு ஆஸ்க்டுன்னு போட்டுட்டு அந்த டூ அப்படியே போட்டு ஆஸ்க்டு டூன்னு போடுவீங்க, அது தப்பு. தென் கன்ஜெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நோ கன்ஜெக்ஷன் ஃபார் WH கொஸ்டின், WH கொஸ்டினுக்கு கன்ஜெக்ஷன்ஸ் கிடையாது. இஃப் ஆர் வெதர் ஃபார் எஸ் ஆர் நோ கொஸ்டின் ஆர் வெர்பல் கொஸ்டின். ஸோ இஃப் அல்லது வெதரை வந்து எஸ் ஆர் நோ கொஸ்டின் இல்லை வெர்பல் கொஸ்டினுக்கு வந்து யூஸ் பண்ணணும். தென் இதுலேயும் அதே தான், ரிமூவ் கமா அண்ட் கொஸ்டின் மார்க், மேக் வெர்பல் சேஞ்ச் அண்ட் ப்ரொனவுன் சேஞ்ச் அக்கார்டிங் டு த ஸ்பீக்கர் அண்ட் லிசனர். தென் சில கொஸ்டின் வேர்ட்ஸை வந்து டேரக்ட்லேருந்து இன்டெரக்ட்டுக்கு மாற்றும் போது சேஞ்ச் பண்ணணும். ஹியர் வந்தால் தேர்னு மாற்றணும், திஸ் வந்தால் தேட்னு மாற்றணும், டோன்ட் வந்தால் நாட் டூன்னு மாற்றணும், தீஸ் வந்தால் தோஸ்ன்னு மாற்றணும், நவ் வந்தால் தென், பிஃபோர் வந்தால் ஆகோ. ஃபார் எக்ஸாம்பிள், he said to her when will you come tomorrow, இது எஸ் ஆர் நோ கொஸ்டின் கிடையாது. ஸோ he asked her when she would come the next day. Then she said to him have you written the essay, have you means yes or no question. So she asked him if he had written the essay, have written வந்து had written வந்து மாற்றிருக்கோம். தென் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்னால் ஆர்டர் சென்டென்ஸ் இல்லை ரெக்வஸ்ட் சென்டென்ஸ். ஸோ ஃபார் ஆர்டர் சென்டென்ஸ் செட் டூ வந்து ஆர்டர்னு மாற்றணும், ரெக்வஸ்ட் சென்டென்ஸ்க்கு ரெக்வஸ்டட்னு மாற்றணும். ரிமூவ் ப்ளீஸ், இப்போ ரெக்வஸ்ட் சென்டென்ஸ்னால் ப்ளீஸ் அப்படிங்கிறத ரிமூவ் பண்ணணும், கன்ஜெக்ஷன் வந்து டூ. எக்ஸாம்பிள், த டீச்சர் செட் டு த ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டாண்ட் அப், த டீச்சர் ஆர்டர்ட் த ஸ்டூடெண்ட்ஸ் டு ஸ்டாண்ட் அப், கன்ஜெக்ஷன் வந்து இதில் டூ அப்படிங்கிறதுனால டு ஸ்டாண்ட் அப். த ஓல்ட் மேன் செட் டு த பாய் ப்ளீஸ் ஹெல்ப் மீ கிராஸ் த ரோட், த ஓல்ட் மேன் ரெக்வஸ்டட் த பாய் டு ஹெல்ப் மீ அப்படிங்கிறது வந்து இங்கே ஓல்ட் மேனை குறிக்கிறதுனால ஹெல்ப் ஹிம் கிராஸ் த ரோட். தென் எக்ஸ்க்ளமேட்டிவ் சென்டென்ஸ், செட் வந்தால் எக்ஸ்க்ளைம்ட் அல்லது அமேஸ்டுன்னு மாற்றணும், கன்ஜெக்ஷன் வந்து தேட். எக்ஸ்க்ளமேட்டிவ் சென்டென்ஸை அசர்ட்டிவ் சென்டென்ஸாக மாற்றணும். ஃபார் எக்ஸாம்பிள், she said what a clever girl she is, she exclaimed that she was a clever girl, exclaimed that
ஷி வாஸ் ஏ கிளவர் கேர்ள், ஷீ இஸ் ஏ கிளவர் கேர்ள் அப்படின்னு மாற்றுறத ஷி வாஸ் ஏ கிளவர் கேர்ள்னு மாற்றுறோம். ஹி செட் வாட் ஏ நைஸ் பிளேஸ் இட் இஸ், ஹி எக்ஸ்கிளைம் தட் இட் வாஸ் ஏ நைஸ் பிளேஸ். ஷி செட் ஹவு கைண்ட் த டீச்சர் இஸ், ஷி எக்ஸ்கிளைம் தட் த டீச்சர் வாஸ் கைண்ட். This is about direct and indirect speech. Thank you all.